அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். மகாகவி பாரதியார் எழுதிய சந்திரிகையின் கதை. விசாலாட்சிக்கு கிடைத்த உதவி. சென்ற அத்தியாயத்தில் கூறிய செய்திகள் நிகழ்ந்து சரியாக 3 வருஷங்கள் ஆயின. 1904 வருஷத்தின் இறுதி நடைபெற்றது. அப்போது சென்னை பட்டணத்தில் சுதேசமித்திரன் பத்திராதிபராகிய ஜி. சுப்பிரமணிய ஐயர் சில தினங்களுக்கு அப்பால் பம்பாயில் நடைபெறப்போகிற காங்கிரஸ் என்ற பாரத ஜன சபைக்கு ஒரு பிரதிநிதியாக செல்ல வேண்டும் என்ற கருத்துடன் யாத்திரைக்கு வேண்டிய உடுப்புகள், தின்பண்டங்கள் முதலியன தயார் செய்து கொண்டிருந்தார். அக்காலத்தில் திருவல்லிக்கேணி வீரராகவ முதலி தெருவில் ஜி. சுப்பிரமணிய ஐயர் மகா கீர்த்தி பெற்று விளங்கினார். அவருக்கு கொடிய ரோகமொன்றினால் உடம்பெல்லாம் முகமெல்லாம் சிதைந்து முள் சிரங்குகள் புறப்பட்டிருந்தன. இருந்தாலும் நிகரற்ற மனோதைரியத்துடன் அவர் தேசப்பொது காரியங்களை நடத்தி வந்தார். மேற்கூறிய 1904 டிசம்பர் மாசத்திடையே ஒரு நாள் காலையில் அவர் தம் வீட்டு மேடையின் மேல் தம்முடைய விஸ்தாரமான புஸ்தக சாலையின் அருகே ஒரு சாய்வு நாற்காலியின் மீது சாய்ந்து கொண்டு பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் முன்னே ஒரு சுமங்கலி பெண், அவருடைய இளைய மகள், ஒரு பிரம்மாண்டமான ஊறுகாய் பரணியை கொண்டு வைத்தாள். இதில் என்னம்மா வைத்திருக்கிறது என்று ஐயர் கேட்டார். நெய்யில பொரித்த எலுமிச்சங்கா ஊறுகா, நல்ல காரம் போட்டது என்று மகள் சொன்னாள். இதையெல்லாம் எப்படி சுமந்து கொண்டு போகப் போகிறோம்? அந்த வேலைக்காரனோ பெரிய குருட்டு முண்டோம் என்று ஐயர் முணுமுணுத்தார். இதற்குள் மேடையை விட்டு கீழே இறங்கிச் சென்ற மகள் திரும்பி வந்து, அப்பா, வாயிலிலே ஒரு பிராமண விதவை ஒரு சிறு குழந்தையுடன் வந்து நிற்கிறாள். ஏதோ அவசர காரிய நிமித்தமாக உம்மை உடனே பார்க்க வேண்டுமென்று சொல்லுகிறாள் என்றாள். அவளுக்கு என்ன வயதிருக்கும் என்று ஜி. சுப்பிரமணிய ஐயர் கேட்டார். 20 வயது இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று மகள் சொன்னாள். சரி, ஒரு நாற்காலியை கொண்டு என் எதிரே போடு, அந்த பெண்ணை வரச்சொல் என்று ஐயர் சொன்னார். மகள் அங்கனமே ஒரு நாற்காலி எடுத்துக்கொண்டு வந்து அவர் எதிரே போட்டாள். அப்பால் கீழே சென்றாள். சில க்ஷணங்களுக்குள்ளே நம்முடைய விசாலாட்சி குழந்தை சந்திரிகையுடன் அந்த மேடைக்கு வந்து ஜி. சுப்பிரமணிய ஐயருக்கு எதிரே போட்டிருந்த நாற்காலியின் மேல் உட்கார்ந்தாள். எந்த விசாலாட்சி? சென்ற அத்தியாயத்தில் பூகம்பத்திலே தப்பி பிழைத்த விசாலாட்சி. அங்கனமே பூகம்பத்தில் பிழைத்த சந்திரிகை என்ற குழந்தையுடன் வந்து ஜி. சுப்பிரமணிய ஐயர் முடியசைப்பால் உணர்த்திய குறிப்பின்படி அவர் எதிரே ஆசனத்தில் அமர்ந்தாள். எந்த ஊரம்மா என்று ஐயர் கேட்டார். பொதிகை மலைச்சாரலில் குற்றாலத்துக்கு அருகே வேளாண்குடி என்ற கிராமம் என்று விசாலாட்சி சொன்னாள். ஓஹோஹோ, 3 வருஷத்துக்கு முன்பு ஏறக்குறைய இதே மாசத்தில் மேற்படி கிராமத்தில் சூத்திர தெருக்களெல்லாம் தப்பி பிழைக்க அக்ரஹாரம் மாத்திரம் பூகம்பத்தில் அழிந்து போனதாக கேள்விப்பட்டேன். அதே வேளாங்குடிதானா என்று ஐயர் கேட்டார். விசாலாட்சி ஆம் என்றாள். நீ மிகவும் யவ்வனமுடையவளாகவும் அழகுடையவளாகவும் இருக்கிறாயே. உனக்கு இந்த கைம்பெண் நிலைமை நேர்ந்து எத்தனை காலமாயிற்று என்று ஐயர் கேட்டார். 15 வருஷங்கள் ஆயின என்று விசாலாட்சி சொன்னாள். உனக்கு இப்போது எத்தனை வயது என்று ஐயர் கேட்டார். 25 என்று விசாலாட்சி சொன்னாள். 10 வயதில் கன்னி பருவத்தில் விதவையாய்விட்டாயா என்று ஐயர் கேட்டார். ஆம் என்று விசாலாட்சி சொன்னாள். அதை கேட்டவுடனே தமது சொந்த மகள் ஒருத்தி இளம் பிராயத்திலே விதவையானதும், பிறகு தாம் அவளுக்கு பம்பாயில் சென்று தென்னாட்டு வைதீக பிராமணர் ஒருவருக்கு விவாகம் செய்து கொடுத்ததும், அம்மகள் தன் கணவனுடன் நீடு சுகித்து வாழும் பாக்கியம் பெறாமல் மிக விரைவிலே மடிந்ததும், தம்முடைய தர்மபத்தினி உயிர் துறந்ததும் ஆகிய இச்செய்திகளெல்லாம் ஜி. சுப்பிரமணிய ஐயரின் ஞாபகத்துக்கு வர, அப்போது சிங்கத்துக்கும் இடிக்கும் அஞ்சாத அவருடைய வீர நெஞ்சம் இளகி அவர் பச்சை குழந்தை போல் விம்மி விம்மி அழத் தலைப்பட்டார். சில க்ஷணங்களுக்குள்ளே தம்மை தாம் தேற்றிக்கொண்டு ஜி. சுப்பிரமணிய ஐயர் விசாலாட்சியை நோக்கி, நீ இங்கே வந்ததன் நோக்கம் யாது என்று கேட்டார். என்னை தக்க கணவன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் கையில் ஒரு கொழும்பு காசு கூட கிடையாது. ஆதலால் என் கணவன் பணம் உடையவனாய் இல்லாவிட்டாலும் நல்ல படிப்பும் மாசந்தோறும் கொஞ்சம் பொருள் சம்பாதிக்கும் திறமும் உடையவனாக இருக்க வேண்டும். இந்த குழந்தையும் என்னோடுதான் இருக்கும் என்றாள். இந்த குழந்தை ஏது என்று ஜி. சுப்பிரமணிய ஐயர் கேட்டார். இது என் தமையனாரின் குழந்தை. வேளாண்குடி அக்ரஹாரம் முழுமையும் பூகம்பத்தில் அழிந்தபோது நானும் இக்குழந்தையின் தாயும் மாத்திரம் மழைக்கும் காற்றுக்கும் அந்த பூகம்பத்துக்கும் இரையாகாமல் உயிர் தப்பினோம். பூகம்பமும் புயற்காற்றும் பெருமழையும் அடங்கி சிறிது நேரத்துக்கப்பால் இக்குழந்தை பிறந்தது. இதை பெரும் கடமை தீர்ந்தவுடன்
தாயும் பரலோகம் போய்விட்டாள். சாகும்போது இதன் காவலை என் மீது சுமத்தி கட்டளையிட்டாள் என்று விசாலாட்சி சொன்னாள். இந்த 3 வருஷங்களாக நீ ஆகாரத்துக்கு என்ன செய்கிறாய் என்று சுப்பிரமணிய ஐயர் கேட்டார். செம்பு பிச்சை, ஊவாதானம் எடுத்து வயிறு வளர்த்து இந்த குழந்தையையும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன் என்றாள். ஜி. சுப்பிரமணிய ஐயர் உடனே தம்முடைய கைப்பெட்டியை திறந்து 100 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து விசாலாட்சி கையில் கொடுத்தார். விசாலாட்சி அதனை எழுந்து நின்று வாங்கி 2 கண்களிலும் ஒற்றிக்கொண்டு தன் புடவை தலைப்பில் முடித்து இடுப்பிலே செருகிக் கொண்டாள். சரி அம்மா, நீ போய் வா என்று ஜி. சுப்பிரமணிய ஐயர் சொன்னார். அப்போது விசாலாட்சி சொல்லுகிறாள், ஐயா, நான் தங்களை பிதாஸ்தானமாக பாவித்து தங்களிடம் பணம் வாங்க உடம்பட்டேன். எனினும் நான் இங்கே வந்தது தங்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு போவதற்கன்று என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. கணவனை வேண்டி உங்களிடம் வந்தேன் என்றாள். அது கேட்டு ஜி. சுப்பிரமணிய ஐயர், அந்த காரியம் என்னால் செய்து கொடுக்க முடியாது என்றார். தங்களைத் தவிர எனக்கு வேறு புகழும் இல்லை என்று விசாலாட்சி வற்புறுத்தினாள். என்னால் சாத்தியமில்லையே, நான் என்ன செய்வேன் என்றார் ஐயர். நீங்கள் தயவு வைத்தால் சாத்தியப்படும் என்று விசாலாட்சி சொன்னாள். உன்னிடம் நல்லெண்ணம் இல்லாமலா நீ கேட்காமலே உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேன் என்று ஜி. சுப்பிரமணிய ஐயர் கேட்டார். அவ்வளவு தயவு போதாது, இன்னும் அதிக தயவு செலுத்த வேண்டும் என்று விசாலாட்சி மன்றாடினாள். ஜி. சுப்பிரமணிய ஐயர் தலையை சொரிந்தார். சில க்ஷணங்களுக்கு அப்பால் விசாலாட்சியை நோக்கி சொல்லுகிறார், ராஜமகேந்திரபுரத்தில் என்னுடைய சிநேகிதர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் வீரேசலிங்கம் பந்தலு. அவர் விதவைகளுக்கு விவாகம் செய்து வைப்பதில் மிகவும் ஸ்ரத்தையுடன் உழைத்து வருகிறார். உன் வசம் ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறேன். அதை அவரிடத்தில் கொண்டு கொடு. அவர் உனக்கு வேண்டிய சௌகரியம் செய்து கொடுப்பார் என்றார். சரி என்றாள் விசாலாட்சி. உடனே ஜி. சுப்பிரமணிய ஐயர் தம்முடைய மேஜையின் மேல் வைத்திருந்த மணியை குலுக்கினார். கீழே இருந்து அவருடைய மகள் வந்து, என்ன வேண்டுமப்பா என்று கேட்டாள். அந்த வேலைக்கார பயல் இன்னும் வரவில்லையோ என்று ஜி. சுப்பிரமணிய ஐயர் உருமினார். அவன் பட்டணத்துக்கன்றோ போயிருக்கிறான். ஸ்மித் ஷாப்பிலே போய் மருந்து வாங்கிக் கொண்டு வர. இனி அவன் 12 மணிக்கு மேலேதான் வருவான். உமக்கு என்ன வேண்டும் என்றாள். என்னுடைய மேஜை மேலே பேனா மைக்கூடு வைத்திருக்கிறேன். மேஜை திறந்துதான் இருக்கிறது. அதற்குள்ளே வலப்பக்கத்து அறையில் கடிதம் எழுதும் தாளும் உரைகளும் கிடக்கின்றன. ஒரு தாளும் ஒரு உரையும் கொண்டு வா. மையொத்தும் தாளையும் எடுத்து வா. அடியில் வைத்தெழுத ஒரு தடி புஸ்தகம் கொண்டு வா என்று ஜி. சுப்பிரமணிய ஐயர் சொன்னார். அவர் வேண்டிய சாமான்களையெல்லாம் மகள் கொண்டு வந்து கொடுத்தாள். ஜி. சுப்பிரமணிய ஐயர் ஒரு கடிதம் எழுதி உரைக்குள்ளே போட்டு அதை மகளிடம் கொடுத்து, உரையை சரியாக ஒட்டி கொண்டு வா என்றார். அவள் அதை ஒட்டி கொண்டு வந்து கொடுத்தாள். கொடுத்துவிட்டு மகள் மறுபடியும் பேனாவையும் மைக்கூட்டையும் மையொத்தும் தாளையும் கொண்டு மேஜையில் வைத்துவிட்டு கீழே சென்று விட்டாள். ஜி. சுப்பிரமணிய ஐயர் கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டே விசாலாட்சியை நோக்கி, உனக்கு தெலுங்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்றாள் விசாலாட்சி. எங்கே படித்தாய் என்று கேட்டார். எங்கள் ஊரில் நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தெலுங்கு பிராமணர் ஒருவர் இருந்தார். நான் சிறு குழந்தை பிராயம் முதலாகவே அந்த குடும்பத்தாருடன் மிகவும் நெருக்கமாக பழகிக் கொண்டு வந்தபடியால் எனக்கு தெலுங்கு பாஷை தெலுங்கர்களைப் போலவே பேச வரும் என்றாள். சரி, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகனுடன் விவாகம் நடைபெறும். நீங்கள் தம்பதிகள் இருவரும் நெடுங்காலம் இன்புற்று வாழக்கடவீர் என்று சொல்லி ஐயர் அவளிடம் காகிதத்தை கொடுத்தார். அவள் அக்கடிதத்தை வாங்கி கண்ணிலே ஒற்றிக்கொண்டு மடியில் வைத்து கட்டிக்கொண்டாள். பிறகு ஜி. சுப்பிரமணிய ஐயரை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரிடம் விடை பெற்றுக்கொண்டு குழந்தையை அழைத்து கொண்டு சென்றனள். அக்குழந்தையும் ஜி. சுப்பிரமணிய ஐயரை நோக்கி புன்னகை செய்து கொண்டே போயிற்று. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.